Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோ தான். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாவோ இல்ல பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். சில இது இருக்கு இல்லையா, நீ டவுட்ஸ் எல்லாம் எதுவுமே பார்க்கலங்க. சோ இன்னைக்கு தீபாவளி ரொம்ப சிறப்பா முடிச்சாச்சுங்க. இந்த டாப் தான் வந்து போட்டு இன்னைக்கு வந்து முடிச்சுட்டேன் நான் தீபாவளிய. சாரி கட்டலாம் நைட் வந்து இங்கெல்லாம் வந்து விளக்கு போடுவாங்க. நம்ம ஊர்ல காலைல நம்ம வந்து சாமி கும்பிடுறோம், பட்டாசு எண்ணெய் வச்சு பிடிக்கிறது அதையும் பண்ணிட்டோம். நைட் வந்து விளக்கும் ஏற்றியாச்சு. சூப்பரா பட்டாசு எல்லாம் வெடிச்சு நல்லா பண்ணியாச்சு. இதே டாப்ல விட்டுட்டேன். சரி புது டாப் போட்டாச்சு, சரி இன்னொரு நாள் கோயிலுக்கு போய் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அகைன் வந்து இன்னைக்கு மதியானம், அதாவது தீபாவளி இன்னைக்கு எனக்கு ரொம்ப பெயின் கொடுத்துச்சு. அதாவது நான் உங்கள்கிட்ட சொல்றேன், யூரின் போகும்போது யூரின் போய் முடிக்கிற ஸ்டேஜ் வரும் இல்லையா, அப்ப வந்து கடுத்துக்கிட்டு எரிச்சல் கொடுத்துட்டு ஒரு வலி செம்மையா கண்ணு கலங்கிரும், அந்த அளவுக்கு வலிக்குதுங்க. அப்படி இப்பவுமே எனக்கு அந்த வலி இருக்குது. சோ ரொம்ப வலி கொடுத்துருச்சு அந்த டைம்ல. அப்புறம் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு 10 days அப்படி இருக்கு, நம்ம சூடுன்னு நினைப்போம்ல அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேங்க. ஆனா அப்புறம் போய் ஹாஸ்பிட்டல் போயிடும், கொஞ்சம் மெடிசன்ஸ் ஊசி எல்லாம் போட்டாங்க. பயங்கரமான ஒரு குத்துங்க. பாக்கலாம். சோ மதியம் வந்து பாத்தீங்கன்னா காலையில சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் மதியம் வந்து சரி மதியம் தான் வந்து மட்டன் குழம்பு எல்லாம் பண்ணலான்ட்டு அப்போ ஆயிடுச்சுன்ட்டு அப்புறம் போய் ஊசி எல்லாம் போட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மட்டன் குழம்பு வச்சு ஒரு 4 மணி ஆயிடுச்சு நாங்க லஞ்சு சாப்பிட்றதுக்கே. சோ அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் சரி தீபாவளியில இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிக்கிறது அப்படின்னு அதுல பிள்ளைங்களோட கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படியே வந்து போயிடுச்சுங்க. எனக்கு தீபாவளி சூப்பரா போயிடுச்சானா, நல்லபடியா நம்ம வந்து கொண்டாடியாச்சானா. பட் இது மாதிரி ஒரு திருஷ்டி மாதிரி இருக்கும் இல்லையா, என்னன்னு தெரியலங்க. சமா வலிங்க, இன்னைக்குமே இப்பவுமே வலிக்குது. அது எதுக்குன்னே எனக்கு புரியல. பட் வந்து மெடிசன் கொடுத்துருக்காங்க, அதை சாப்பிடுங்க, இல்லைன்னா அல்ட்ராசவுண்ட் எடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அதான் பாக்கணுங்க. சோ டாப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப அந்த கலர் பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஆரி ஒர்க் ஒரு டிசைன் உள்ளது மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா ஃபிட்டிங் எல்லாம் பண்ணலங்க, எனக்கு டைமே கிடைக்கல. சோ அப்புறமா நம்ம வந்து ஒரு நாள் நல்லா பண்ணி போட்டுக்கலாம். தீபாவளி வரைக்கும் போட்டாதானா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கெல்லாம் ஒரு ஃபீல் வந்துச்சு. எப்பவுமே எனக்கு வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைலாம் சமைச்சு வைப்பாங்க, நம்ம உடனே சமைச்சிருப்போம். நீ ஃபுல்லா சமைச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் தீபாவளிக்கு நமக்கெல்லாம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஆனா சின்ன பிள்ளைலாம் நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க சமைப்பாங்க, நம்ம வந்து சாப்பிட டிவி ஷோஸ் பார்க்க நல்லா செலிப்ரேட், அதாவது வெடி வெடிக்கிற இந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கெல்லாம் இந்த வலி வரும்போது ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அப்படி வந்துச்சுங்க. என்ன பண்றது சொல்லுங்க. ஒரு அந்த திருமதியின் பதவி அப்படியே அதிலே நம்ம வந்து போயிட்டே இருக்கணும். பட் வந்து இப்பவுமே நிறைய பேர் இருக்காங்க வீட்டுல வந்து எப்படின்னா சமைக்கிறாங்களோ எது விஷயம் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா செலிப்ரேட் நல்லா பண்ணிடுவாங்க. பட் நம்ம அப்படி இருக்க முடியல. நமக்கு வந்து இதெல்லாம் பண்ணாதான் வீட்டை பார்த்தாதான் அது ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. என்ன சொல்றீங்க? நெக்ஸ்ட் தான் அந்த செலிப்ரேஷனுக்கே நம்ம வந்து போறோம். சோ அதான் சந்தோஷத்தை நான் எப்பவுமே சொல்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுதான் இங்க பாருங்க, பயங்கர பட்டாசா இருக்குது. இந்த தடவை எப்பவுமே ரொம்ப பர்ன் பண்ணிருக்காங்க. அதாவது டெல்லியில வந்து பட்டாசே வெடிக்க கூடாதுன்னு வந்து பந்து பண்ணிருக்காங்க. இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அலோ கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரொம்ப பொல்யூஷன்ஸ் ஆகும். அதனால ஆனா இந்த தடவை அலோ கொடுக்கணும். பயங்கரமா வெடி நாங்களுமே சூப்பரா வெடிச்சிருக்கோம் எல்லாமே. நான் வந்து சும்மா ஒரு ரவா லட்டு பண்ணேன்னு சொன்னேன், அது கூட பஜ்ஜி அப்புறம் பண்ணேன். அப்புறம் முறுக்கு அதிரசம் கடையில வாங்கிட்டோம். வீட்டுக்கே நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாமே கிஃப்ட் வந்துட்டே இருக்கும் இல்லையா. சோ அது இதுன்னு வச்சு இன்னைக்கு வந்து சூப்பரா வந்து சாமி கும்பிட்டு எல்லாமே பண்ணிட்டோம். மறக்காம வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாம, சரிங்களா? சோ நீங்க எல்லாரும் எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. இன்னைக்கும் கிளம்புன சிட்டாராம ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணேன். நேற்று எடுத்ததை ஒரு 150க்கு மேல வியூஸே போல. ஏன்னா எல்லா சிஸ்டர்ஸும் பிஸியா இருப்பீங்க எனக்கு தெரியும். சோ இருந்தாலும் என்னோட போன் ஸ்டோரேஜ் நம்ம அப்படியே எடுத்ததை நம்ம டெலிவரி பண்ணிட்டு போனோம். போட்டோ விட்டாச்சுங்க எப்படி எடிட் பண்ணி. சோ எல்லாரும் சூப்பரா கொண்டாடுனீங்களா? உங்களுக்கு டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, சரிங்களா? சரி வாங்க, வேற எதுவுமே கமெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு இல்ல. எல்லாருமே தீபாவளி வாழ்த்துக்கள் தான் சொல்லிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுக்குமே என்னோட இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். சோ அவ்வளவுதான். சோ வேற ஏதாவது கமெண்ட் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாள் காணும் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாங்க இன்னைக்கு டே வ்ளாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க.
பார்க்கலாம். பயங்கர பட்டாசோட தான் இருக்கும். கொஞ்சம் சவுண்டு அப்ப பின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காஃபி வந்து 2 பேருக்கும் வந்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு தீபாவளி இல்லையா, நல்லா வேலை இருக்குது. சரி டக்கு டக்குன்னு நம்மளும் தண்ணியை குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. இந்த டாப் தான் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஷாப்பிங் போகும்போது எடுத்தது. சோ இந்த டாப்பை போட்டு இன்னைக்கு வந்து டேவை ஓட்டியாச்சு. எண்ணெய் வச்சுதாங்க எல்லாருமே வந்து குளிச்சோம். அதெல்லாம் வீடியோ எடுக்கல. சோ நம்ம ஊர் மாதிரியே எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி இட்லி ஊத்திடலாம் அப்படின்ட்டு காலையில மட்டன் குழம்பு வைக்கிறதா பிளான். அதுக்கப்புறமா இங்க வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து ஈவினிங்ல தான் தீபாவளி கொண்டாடுவாங்க. அதாவது லட்சுமி பூஜை பண்ணிட்டு நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சோ நம்மளுமே காலையிலேயே பூஜை எல்லாம் முடிச்சிருவோம்ட்டு சாமி ரூமுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து மட்டன் எல்லாம் பண்ணாம சட்னி வந்து வதக்கி அரைச்சிட்டேங்க. நல்லா ஒரு தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் கூடவே தேங்காய் சட்னியும் வந்து அரைச்சு வந்து எடுத்துக்கிட்டேன். சோ 2 சட்னி வெரைட்டியா வச்சுட்டு வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு நல்லா கெட்டி சட்னியா தான் இன்னைக்கு வந்து அரைச்சிருந்தேன். நல்லா ஒரு கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டியாச்சு. இங்கிட்டு வதக்கின சட்னியை தக்காளி சட்னியும் வந்து அரைச்சு வந்து ஊத்திக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதுக்கும் ஒரு தாளிப்பு வந்து கொடுத்தாச்சு சூப்பரா. எனக்கு இந்த கடுகு வந்து எடுத்து சாப்பிடுறது ரொம்ப பிடிக்குங்க. சோ அதுக்கப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வாழைக்காவை தான் வந்து அழகா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். கடலை மாவு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் பேக்கிங் பவுடர், சோடா, சரி அவ்வளவுதான் மிக்ஸ் பண்ணிட்டு பஜ்ஜி போட்டு எடுத்துக்கிற வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. சோ நான் அந்த மாதிரி இந்த கடலை மாவுலயே பண்ணிக்கிறதுங்க. இந்த பஜ்ஜி மிக்ஸ் எல்லாம் நான் வந்து வாங்க மாட்டேன். சோ அதை அப்படியே போட்டு 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 சூப்பரா வந்து பஜ்ஜியை வந்து எடுத்துட்டு இருந்தேன். நல்லா வந்து இருந்தது. நல்லா அந்த இந்த நான் வந்து யூஸ் பண்றேன் இல்லையா, அந்த பீல் பண்றது நல்லா வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க இந்த மாதிரி பீல் பண்றதுக்கு. சோ இங்க பாருங்களேன், பஜ்ஜி நல்லா சூடா ரெடி ஆயிட்டு இருக்கு. நேற்றே ரவா லட்டு பண்ணிட்டோம் இல்லையா, சோ இன்னைக்கு எண்ணெய் சட்டி வச்சு இதையும் வந்து போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. நிறைய வெரைட்டிஸ் எப்பவும் பண்ணுவேங்க. பட் சொன்னேன் இல்லையா, உடம்புக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இட்லியை வச்சு எல்லாத்தையுமே கொண்டுட்டு சாமி ரூமுக்கு அங்க வந்து போயிடலான்ட்டு கிளம்பிட்டு நல்லா ஒரு டிவில சூப்பரா சாங்ஸ் வந்து போட்டாச்சுங்க. நட்சத்திர ஜன்னலில் என் ஹஸ்பண்ட் போட்ட ஜெண்டா கோலம் இதுதான். அதாவது இந்த வாட்டர் கலர் வச்சு போட்டுட்டு இருக்காரு. நிலையில வந்து அழகா அந்த இதெல்லாம் ஒட்டி பூ எல்லாம் தொங்க விட்டு சூப்பரா வந்து பாருங்க சாமி எல்லாத்தையுமே அபிஷேகம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அதெல்லாம் பண்ணாங்க. சாமி ரூம் எல்லாமே லைட்டிங் எல்லாம் போட்டு சூப்பரா பூவெல்லாம் போட்டு நல்லா ஊதுபத்தி சூடம்லாம் காமிச்சு நல்லா சூப்பரா வந்து சாமி கும்பிட்டோங்க. ரொம்ப திருப்தியா இருந்தது மனசுக்கு. ஃபேமிலியா இந்த மாதிரி சிம்பிளா பண்ணா கூட ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. சோ எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அம்மாச்சி தீபாராதனை காட்டினாங்க. சோ நானும் அம்மாச்சி தான் புது ட்ரெஸ் போட்டோம். அவங்க எல்லாரும் வந்து சாமி கிட்ட வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் எடுத்து போடுவாங்க. சோ அதனாலதான் இந்த மாதிரி காலையே வச்சுட்டோம். நாங்களுமே சாமி கிட்ட வச்சு அப்புறம் எடுத்து போட்டோம் குளிச்சதுக்கு அப்புறம். அப்புறம் எப்பவும் போல பெரியவங்க கையில இருந்து தீபாவளி காசுங்க செம்மையா வந்து தீபாவளி காசு கொடுத்தாங்க. அது எல்லாமே வந்து வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டு அதை உங்கள்கிட்ட காட்டலான்ட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்மளோட பூஜை அறை. அதிரசம் முறுக்கு வந்து கடையில வாங்கிட்டோங்க. குலோப் ஜாமு எல்லாமே நமக்கு வந்து இருந்தது. எல்லாமே வச்சு படைச்சு சூப்பரா வந்து சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி சட்னி பஜ்ஜி எல்லாம் வச்சு சாப்பிட்டோம். செம்மையா இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. உண்மையாவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செம்மையா வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் எல்லாருமே. நல்லா பேசிக்கிட்டே ரவுண்டா உட்காந்துக்கிட்டு அது ஒரு மெமரி இல்லையா, செம்மையா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த ஜோதி ஃபேமிலிக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்னொருத்தவங்க தமிழ்காரவங்க இருக்காங்க. சோ அவங்களுக்கும் எல்லாமே வச்சு முறுக்கு, அதிரசம், இட்லி சட்னி, பஜ்ஜி, அப்புறம் ரவா லட்டு பண்ணது எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். ஜோதி வந்து பாத்தீங்கன்னா வெளில போயிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரம் கிடந்ததெல்லாம் கழுவி போட்டுட்டு கையோட வந்து காஃபியை போட்டேங்க. அதுக்கப்புறமா வந்து கொடுத்துட்டேன். காஃபி போட்டு கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்துல எனக்கு ரொம்ப வந்து வலி எடுத்துருச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் வந்து போட்டுட்டு தாங்க வந்தோம். சோ அதுக்கப்புறமா தான் வந்து மட்டன் குழம்பு பண்ணலான்ட்டு மட்டன் காலையிலே வாங்கி வச்சாச்சு. இவங்ககிட்ட இந்த பூண்டு வெடியை கொடுத்து வெடிக்க விட்டுட்டு நான் வந்து மட்டன் குழம்புக்கு நல்லா வதக்கி அரைச்சு வந்து பண்ணிட்டு இருந்தேன். சோ அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த டே போனா வராதுங்க. சோ இந்த டே வந்து நம்ம வந்து அப்படியே முடியலைன்ட்டு நம்ம தவிர்க்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊசி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவலமா இருந்துச்சு. நல்லா மேக்சிமம் வந்து ரொம்ப படுக்கிற சின்ன விஷயத்துக்குலாம் படுக்கிற ஆள் கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா என்னால வந்து முடியாது இல்லையா, நம்ம அந்த மாதிரிதான் வந்து. சோ அதுக்கப்புறம் வந்து மட்டன் மசாலா இந்த மாதிரி போட்டு கசகசாலாம் போட்டு அரைச்சேங்க. தேங்காய் எல்லாம் போட்டு வதக்கினேன் பாத்தீங்களா, அதுலதான். சோ நெக்ஸ்ட் டைம் ஒரு தடவை டீடைல்டு ரெசிபி எல்லாம் வந்து பண்றேன் சரிங்களா. அப்புறம் மட்டன் வேக வச்சது நல்லா கொஞ்சம் வந்து எனக்குலாம் வந்து நல்லா சாஃப்டா வெந்ததாங்க பிடிக்கும். நல்லா 10 விசிலுக்கு வந்து வச்சேங்க. சூப்பரா வந்து வெந்திருந்துச்சு. நல்லா வந்து மட்டன் குழம்பு வந்து பண்ணியாச்சு. சைட்ல ஒரு சைடு வந்து குக்கர்லயும் சோறு வச்சு விட்டுட்டு அப்புறம் சாதம் மட்டன் குழம்பு வச்சு செம்மையா சுட 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 வந்து சாப்பிட்டோங்க. உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு.
எங்க ஹஸ்பண்ட் கூட மட்டனை உள்ள எடுத்து வச்சிடலாம் ஃப்ரிட்ஜ்ல, நம்ம வேற ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ எனக்கு தடங்கள் மாதிரி தோணுச்சுங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, செஞ்சு கொடுத்து எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க. அப்புறம் கையோட பாத்திரத்தை விலக்கி போட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் ஆனதும் பூ வச்சே வந்து பூக்கோலம் மாதிரி வந்து போட்டு விளக்கு ஏத்துவாங்க இங்க எல்லாம் வந்து தீபாவளிக்கு கண்டிப்பா. சோ அதுக்குதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வெளியிலயும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து அதே மாதிரி பூக்கோலம் போட்டு விளக்கு வந்து வச்சு அழகா வந்து வச்சு விட்டாச்சு. சூப்பரா இருக்கு இல்லையா? போன வருஷம் ஊருக்கு போயிட்டு வந்ததுனால ஒரு மாதிரி டல்லா இருந்துச்சா, நாங்க அந்த அளவுக்கு பண்ணலைங்க. சூப்பரா விளக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா சரி அம்மாச்சிக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துடலான்னு கொடுத்துட்டு, பாருங்களேன் நம்மளோட வீட்டு லைட் எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? சூப்பரா இருந்தது. உண்மையாவே நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது அப்படிதாங்க இருந்தது, செமையா. அப்புறம் பட்டாசு எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில வந்தாச்சு. நாங்க எல்லாருமே செம்மையா வந்து பட்டாசு வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த ரோட்ல நாங்களும் வைக்கிறேங்க ஆளு வண்டியும் போய்கிட்டே இருக்குங்க. நம்ம நிம்மதியா பட்டாசு வெடிக்கவே விடலைங்க. இங்க பாருங்களேன், வைக்கிறேன், அங்கிட்டு ஒரு ஆள் போனதும் திருப்பி திரும்புறாங்க. எனக்கு நான் பாத்தீங்கன்னா எப்படா வைக்கிறதுன்னு அப்புறமா வச்சு விட்டு செம்ம வந்து சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணாங்க. உண்மையாவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. நிறைய பட்டாசு ஹஸ்பண்ட் வந்து இந்த தடவை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. செம்மையா இருந்தது. புஸ்வானம், அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த புஸ்வானத்து பார்த்தாலே சின்ன பிள்ளை மாதிரி குதிக்கிறேன் பாத்தீங்களா. வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்பிரிக்கா பசங்க, அம்மாச்சி வேலை பாக்குற இடத்துல அந்த பசங்க, அந்த மேடம் எல்லாமே வந்துட்டாங்க. அவங்களுக்கும் கம்பி மத்தாப்பு எல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாருமே செம்மையா வந்து வெடிச்சவங்க. சூப்பரா. இங்க பாருங்களேன், அந்த விளக்குலயே எல்லாரும் வந்து பிடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த கம்பி மத்தாப்ப பத்த வைக்கிறதுக்குள்ள ஒண்ணு பத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து நம்ம வந்து பத்த வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஆனா அந்த ஒண்ணு பத்த வைக்கிறதுக்குள்ள உயிர் போய் இன்னைக்கு கூட நான் ஒரு ரீல்ஸ்ல போட்டிருக்கேன், காமெடியா பாருங்க. எனக்கு நமக்கு அதுவாயிரும். செம்மையா வந்து பாத்தீங்கன்னா கம்பி மத்தாப்பு உண்மையாவே எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், கவன் உட்காந்துருக்கான் அந்த கம்பி மத்தாப்ப பத்த வைக்கிறதுக்கு. அப்புறம் பத்த வச்சுட்டா ஒரு வழி. அப்புறம் நாங்க எல்லாரும் அதுல பிடிச்சிட்டு செம்மையா வந்து பாத்தீங்கன்னா வந்தோம். எல்லாரும் இந்த தடவை டெல்லியில சூப்பரா வந்து பட்டாசு வெடிச்சாங்க. முன்னாடிலாம் வந்து பந்துங்க, இங்க வந்து பொல்யூஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அதனால இந்த தடவை வந்து கொஞ்சம் அளவு கொடுத்துருந்தாங்க. செம்மையா வெடிச்சோம். நான் பாருங்க கையில போட்டு இந்த சீனி வெடியெல்லாம் போட்டு போட்டு அடிச்சேங்க செம்மையா. அப்புறம் ஃபேமிலி ஒரு வீடியோ போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து உட்காந்து எடுத்துட்டு இருந்தோம். இந்த டாப்பை வந்து வச்சு ஓட்டிட்டேன். இன்னைக்கு சாரி கட்டலான்னு பிளான் இருந்தது. சரி இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் கோயிலுக்கு போகும்போதுன்ட்டு சரின்னு உள்ள வந்து இருந்தோம். அதுக்கப்புறம் பிரியான்ஷி அந்த பாப்பா வரும்ல, அவங்க அப்பா வந்துட்டாங்க பட்டாசெல்லாம் எடுத்துக்கிட்டு. சோ அவங்களோடையும் கொஞ்சம் வெடியெல்லாம் வெடிச்சு நம்ம வீடு அழகா இருக்கு பாத்தீங்களா டெக்கரேஷன்ஸ்ல. சூப்பரா அவங்களெல்லாம் வேலை அப்புறம் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து டின்னர் சாப்பிடலான்னு சாதம் மட்டன் குழம்பு இருந்ததுதான். காலைல இட்லியும் இருந்தது. நான் அந்த இட்லி சுட்டு இருந்துச்சு, நல்லா சாஃப்டாவே இருந்தது. ஹாட் பாட்ல இருந்ததுனால 3 இட்லி வச்சு மட்டன் குழம்பு வச்சு சூப்பரா சாப்பிட்டேன். செம்மையா இருக்கும் தெரியுமாங்க மட்டன் குழம்போட இட்லி தோசை. ஆஹாஹா, சாப்பாடு சுட சுட நல்லா வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் எல்லாருக்குமே. அப்புறம் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு இன்னைக்கு டே சூப்பரா முடிஞ்சிருச்சுங்க. எப்பவுமே நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி தடங்களோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம டவுன் ஆகி உட்காந்துடக்கூடாது. அன்னைக்கு டே போனா நமக்கு வந்து வராது. சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை எதிர்த்து போராடணும். நம்ம மகிழ்ச்சியை நம்ம தான் உருவாக்கணும்னு சொல்லிட்டு நான் அதுக்காக தான் சொல்றேன். சூப்பரா இன்னைக்கு டேவை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்களும் சேஃபா வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணீங்களா, எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோ பொறுமையா பார்த்து மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.